கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான வாசகங்களை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக மறுபடியும் ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன். அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து 8ஆம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சபை தொடங்கிய காலத்திலே ஜெருசலேமிலே ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்ட பின்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரும் துன்புறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும் ஏற்பட்ட தருணத்திலே சீடர்கள் யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு சிதறி செல்லுகின்ற நிலை ஏற்படுகின்றது. இந்த வேளையிலே எவ்விதமாக 7 திருத்தொண்டர்களில் ஒருவராக இருக்கின்ற பிலிப்பு மூலமாக நற்செய்தி சமாரியாவுக்கு செல்லுகின்றது என்பதை இன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் வாசிக்க காண்கின்றோம். யூதர்களுக்கும் சமாரியருக்கும் இடையிலான வரலாற்று பகை இன்று நேற்று உருவானதல்ல. ஏறத்தாழ 700 ஆண்டு கால வரலாறு கொண்டது. தாவீதின் மகனான சாலமோன் மன்னனுக்கு பிறகு இஸ்ரேல் நாடு 2 நாடுகளாக, இஸ்ரேல் நாடு வடநாடு என்றும் தென் நாடு யூதேயா என்று 2ஆக பிரிகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியர்கள் வட நாட்டை தாக்கி அங்கிருந்த இஸ்ரேலர்களை சிறைப்பிடித்து சென்றனர். அதற்கு பதிலாக வேறு நாட்டு மக்களை சமாரியாவில் குடியேற்றினர். அந்த மக்கள் எஞ்சி இருந்த இஸ்ரேலர்களோடு திருமணம் செய்து கொண்டனர். இதனால் சமாரியர்கள் கலப்பு இனத்தவர்கள் என்று யூதர்களால் வெறுக்கப்பட்டனர். யூதர்கள் எருசலேமில் உள்ள ஆலயத்தையே புனிதமாக கருதினார்கள். ஆனால் சமாரியர்கள் கெரசீம் மலையில் தங்களுக்கு என தனி ஆலயத்தை அமைத்தனர். இது ஒரு பெரும் மதப்பிளவை உண்டாக்கியது. யூதர்கள் சமாரியர்களை புறவினத்தாரை விட கேவலமாக நடத்தினார்கள். அவர்களுடன் பேசுவதோ, அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை பயன்படுத்துவதோ திட்டென்று கருதினார்கள் என்றால் அவர்களோடு எந்த உறவையும் அவர்கள் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. ஏன், ஒரு யூதன் தினமும் செபிக்கின்ற சபத்திலே அவன் ஒரு சமாரியனாக பிறக்காமல் இருப்பதற்காக தினமும் கடவுளுக்கு நன்றி கூறி வந்தான். இவ்விதமாக இருந்த சமாரியருக்கு தூய ஆவியானவர் பொழியப்பட்டது என்பது ஒரு வரலாற்று திருப்பு முனை. இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இயேசு விண்ணேற்றம் அடையும் முன் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைகள் இங்கு நிறைவேற ஆரம்பிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், நற்செய்தி எல்லைகளை கடந்து செல்வதையும், தூய ஆவியானவர் யூதர்களை கடந்து இனப்பாகுபாடுகளை கடந்து அனைவரையும் ஒன்றிணைப்பதை பறைசாற்றி நிற்கின்றது. இந்த வரலாற்று நிகழ்விற்கு ஒரு கருவியாக திருத்தொண்டரான பிலிப்பு பயன்படுத்தப்படுகின்றார். பிலிப்பு ஏன் சமாரியாவுக்கு சென்றார் என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, ஸ்தேவானுடைய மரணத்திற்கு பின்னர் ஜெருசலேமிலே இருந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். எனவே அவர்கள் உயிர் தப்பிக்க பல்வேறு இடங்களுக்கு சிதறி சென்றார்கள். திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 1 நாங்கள் காண்கிறோம். பிலிப்பு அவ்விதமாக சென்ற இடம் சமாரியா. 2வது காரணம், இறை திட்டம் இதன் பின்னணியில் இருப்பது மட்டுமே உண்மையானது. பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி, ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்த பொழுது பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் பெருந்திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்க்கின்றார்கள். அந்த வேளையிலே பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்கவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் என பலரும் குணம் பெறுகின்றனர். இதனால் அந்த நகரிலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகின்றது. சமாரியர்கள் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை ஜெருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு உடனடியாக பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டுகின்றார்கள். அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவியானவர் அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். இந்த வேளையிலே பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்க அவர்கள் தூய ஆவியை
பெற்றுக்கொள்கின்றார்கள். நண்பர்களே, சமாரியர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள ஜெருசலேமில் இருந்த திருத்தூதர்கள் செல்ல வேண்டி இருந்தது. ஏனென்று சொன்னால், சமாரியர்கள் தனி மதமாக பிரிந்து போகாமல் ஒரே உடல் ஒரே ஆவி என்ற கொள்கையை உறுதிப்படுத்த ஜெருசலேமில் இருந்த திருத்தூதர்கள் சமாரியாவுக்கு செல்கின்றார்கள். தூய ஆவியாரின் வருகை என்பது மனித முயற்சியால் பெறக்கூடிய ஒன்றல்ல. அது முழுக்க முழுக்க கடவுளினுடைய இலவச கொடை. சமாரியர்கள் நீண்ட காலமாக வழி தவறி போனவர்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் கடவுள் அவர்களின் கடந்த காலத்தை பாராமல் அவர்களின் விசுவாசத்தை பார்த்து தூய ஆவியாரை வழங்குகின்றார். பிலிப்பு நற்செய்தியை அறிவிக்கின்றார். திருத்தூதர்கள் கைகளை வைக்கின்றார்கள். ஆனால் ஆவியாரை கொடுப்பது கடவுள் மட்டுமே. இதுவரை யூதர்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்ட வாக்குறுதியின் ஆவி இப்பொழுது முதல் தடவையாக புற இனத்தாருக்கு, ஏன் யூதர்களின் இன எதிரிகளாக கருதப்பட்ட சமாரியர்களுக்கு கிடைப்பது அதன் பின்னர் நற்செய்தி உலகம் முழுவதற்கும், ரோமை பேரரசு முழுவதற்கும் பரவுவதற்கு ஒரு பாலமாக அமைகிறது. ஒரு வகையில் சொல்வதென்றால், சமாரியா என்பது யூதர்களுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு வாசல் போன்றதாக அந்த வாசல் இந்த நிகழ்வினூடாக திறக்கப்படுகின்றது. பகைவனின் சுவர்களை தகர்த்து அனைவருக்குமான மீட்பு, அந்த மீட்புக்காக இயேசு ஆண்டவர் அனைவருக்குமாகவே இறந்தார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தம் ஒரு குறிப்பிட்ட யூத இனத்திற்காகவோ அல்லது தகுதி உள்ளவர்களுக்காகவோ மட்டும் சிந்தப்படவில்லை. மாறாக தூய ஆவியின் பொழிவு என்பது என் ஆவிக்கு எல்லைகள் இல்லை, தகுதி அற்றவர்களுக்கும் தரப்படுகின்ற ஒரு தகுதி. தூய ஆவியானவர் என்பது முற்றிலுமே ஒரு கொடையானவர். அவரை நாம் சம்பாதிக்க முடியாது. அவர் தகுதி அற்றவர்களாக நாம் இருந்தாலும் இறைவனுடைய பேர் அருளினால், பேர் இரக்கத்தினால் எமக்கு வழங்கப்படுகின்ற இலவசமான கொடை. ஒற்றுமையின் அடையாளமாக சமாரியர்கள் தனி ஒரு குழுவாக பிரிந்து போகாமல் ஜெருசலேமில் உள்ள திருத்தூதர்களின் ஒட்டுமொத்த திருச்சபையின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் ஒரே திருச்சபையின் அங்கம் என்பதை உறுதிப்படுத்த இது அவசியமானது. தொடர்ந்தவர்களே, திருத்தூதர்களின் நேரடி வாரிசுகளாக கருதப்படுகின்றவர்கள் ஆயர்கள். ஆகவே தூய ஆவியாரை பொழிய கைகளை வைக்கும் முதன்மை அதிகாரம் ஆயர்களுக்கே உண்டு. குருக்கள் ஆயரின் அனுமதியோடு அல்லது சில குறிப்பிட்ட சூழல்களில் கைகளை வைத்து மன்றாடும் பொழுது அவர்கள் ஆயரோடு இணைந்து அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகின்றார்கள். தொடக்க காலத்திலே தூய ஆவியார் பொழியப்பட்ட வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விவிலியத்திலே தூய ஆவியானவர் பல்வேறு வழிகளில் அருளப்பட்டிருக்கின்றார். நேரடியான பொழிவு பெந்தகோஸ்து நாளன்று எந்த மனித தலையிடமின்றி தந்தையாகிய இறைவனே தன் ஆவியாரை பொழிந்தார் என்று திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம். மேலும் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவியானவர் பொழியப்படுகின்ற நிகழ்வுகள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக, கொர்நேலியுவின் வீட்டிலே பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது ஆவியானவர் இறங்கினார் என்று திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 44 நாங்கள் காண்கின்றோம். இங்கே கைகளை வைத்து ஜெபிப்பதற்கு முன்னரே தூய ஆவியானவர் இறங்கி இருந்தார். சமாரியாவிலும் எபேசுவிலும் மேலும் பல இடங்களிலே கைகளை வைத்து ஜெபிக்கின்ற வேளையிலே ஆவியானவருடைய அருள் பொழிவு கிடைப்பதை நாங்கள் காண்கின்றோம். மேலும் பல இடங்களிலே திருமுழுக்கு வழியாக தூய ஆவியானவர் அருளப்பட்டார். மேலும் நாங்கள் விவிலியத்தை தேடி பார்க்கும் பொழுது ஒருவர் மீது அன்புடனும் விசுவாசத்துடனும் கைகளை வைத்து, ஆண்டவரே இவருக்கு தூய ஆவியை தந்தரலும் என்று மன்றாடுகின்ற வேளையிலே இது ஒரு அருள் சாதனம் அல்ல. ஆனால் இந்த விதமாக ஒரு மனப்பட்டு இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகின்ற வேளையிலே தூய ஆவியானவர் அருளப்படுகின்ற நிலைகள் அனுபவமாக நாங்கள் அறிவோம். தூய ஆவியானவர் என்பது முற்றிலுமே எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடை. ஆகவே அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு எமக்கு தந்திருக்கின்ற வழிமுறை ஒருமனப்பட்டு காத்திருந்து செபிப்பது.
விதமாக இயேசுவின் சீடர்கள் ஆண்டவர் இயேசு சொன்னதன்படி ஜெருசலேமிலே தங்கியிருந்து ஆவியாரின் வருகைக்காக காத்திருந்ததை போல அவர்கள் காத்திருந்த வேளையிலே திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்பதை போல பெந்தெகோஸ்து நாளன்று சீடர்கள் அனைவரும் மேலும் பலத்த காற்று வீசுவது போன்ற ஒளியுடன் ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒவ்வொருவர் தலைகளின் மீதும் நெருப்பு நாவுகளாக அவர் இறங்கி வந்தார். அந்த வேளையிலே அவர்கள் பல்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர்கள் கைகளை வைத்த வேளையிலே நாங்கள் சொன்னதை போல ஆவியானவர் இறங்கி வந்தார். இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே எந்த ஒரு சடங்கோ திருமுழுக்கோ கைகளை வைக்கின்ற செயலோ இல்லாமல் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த தருணங்களிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கின்றார். நற்செய்தியை பறைசாற்றுகின்ற வேளையிலே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், எனக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணங்களில் தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். இவற்றை விட திருமுழுக்கின் வேளையிலே, உறுதி பூசுதலின் வேளையிலே, குருத்துவத்தின் வேளையிலே, அருள் அடையாளங்களை பெறுகின்ற வேளையிலே தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். துன்பங்கள், துன்புறுத்தல்கள், சோதனைகள் மத்தியிலே தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். என்பவர்களே, ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13 சொல்வதை போல தந்தையிடம் கேட்பவர்களுக்கு அவர் தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. குழந்தை உள்ளத்தோடு கேட்பது ஒரு வழி. தேற்றரவாளரான தூய ஆவியை தந்தை உங்களுக்கு அருள்வார் என்பது, நீங்கள் என் பெயரால் மன்றாடும் பொழுது அவர் தூய ஆவியை பொழிவார் என்பது ஆண்டவர் இயேசுவின் உறுதிமொழி. தூய ஆவியானவர் என்பதன் மாதவர்களை நாங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு சம்பாத்தியம் அல்ல, நாங்கள் சம்பாதிக்கின்ற ஒரு சம்பளம் அல்ல. அவர் முற்றிலுமே எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு இலவச கொடை. அவை பெந்தெகோஸ்து விழாவை, பெருவிழாவை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையிலே முதலாவது வாசகத்தை நாங்கள் வாசிக்கின்ற இந்த தருணத்திலே பெந்தெகோஸ்து நிகழ்வு என்பது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது என்றும் எம் வாழ்வில் தொடர வேண்டிய ஒரு அனுபவம்.